பரிசுத்த பிதாவியே, ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்காக நன்றி, நிறைவேற்றுக்க நன்றி. இந்த வார்த்தையை பயன்படுத்த வாய்ந்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள கிறிஸ்து அவர் நம் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்ய போதுமானவர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். சமாதானமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையை எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்க? வியாதியை, பிரச்சனையை, குடும்ப குழப்பமா? ஒன்றும் பயப்படாதீங்க. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. திகையாதே, நான் உன் தேவனை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், நீதி வளர்க்கறது உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாள் எந்த சூழ்நிலை கடந்து வரீங்களோ, கர்த்தர் இந்த வார்த்தையும் உடம்பு உங்கள் இடைப்பட்டு உங்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை சமாதானப்படுத்துவாராக. சரி, இன்றைய இறைவார்த்தைக்கு வருவோம். அவரை மகிமைப்படுத்துவதில் உண்மையாக இருங்க. எத்தனை பேர் ஒரு வாரம் ஆராதனை சாட்சி சொல்கிறீங்க? வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்கிறீங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை கடையில் வாங்கி 10 தடவை சொல்கிறீங்க. துட்டு கொடுத்து வாங்கின பொருளை போய் 10 பேர்கிட்ட சொல்கிறீங்க. அந்த கடையில் அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. அதில் என்ன புண்ணியம்? அழிஞ்சு போகிற உணவு பொருளை, சாப்பாடை, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஊரெல்லாம் கடைக்காரனை விளம்பரம் பண்ணி விட்றீங்க. அந்த உடுத்துறதுக்கு ஜீவனோட வச்சுருக்காரு, உண்றதுக்கு ஜீவனோட வச்சுருக்காரு. இதெல்லாம் வாங்குவதற்கு, உழைப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, இதெல்லாம் செய்யறதுக்கு உயிர் ஜீவன் இருந்தால் தானே இதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஜீவனை கொடுத்த தேவனை மறந்துட்டு நீங்கள் இந்த உலகத்திற்காக போய் எத்தனையோ பேர் இல்லாத இன்னைக்கு தேவையில்லாத விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யாரை மகிமைப்படுத்தணும்? மகிமைக்குரியவர் யார்? கிறிஸ்து ஒருவர் தான் மகிமைக்குரியவர். நம்மளை கிரயத்து வாங்கப்பட்டவங்க, நமக்கே சொந்தம் கிடையாது. மகிமைப்படுத்த வேண்டியனா ஒரே ஒரு கர்த்தர் தான் மகிமைப்படுத்தணும். வாசிக்கலாப்பா. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்து கொள்ளப்பட்டுமே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்க சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுற பொருள் கூட தயார் பண்ணுற கம்பெனி ஓனரை பெருமைப்படுத்துது. அந்த பொருள் தரம் அப்படிங்கிறது அறிவே அந்த கம்பெனி நேமை அது அங்கே வெளிப்படுத்துது. சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட தேவ ஜனம், தேவனால் ரட்சிக்கப்பட்டவங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு வெட்கமாக இருக்குது. என்னை குறித்து, என் வார்த்தையை குறித்து எவன் ஒரு வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து பிதாவின் சமூகத்தில் நான் அறிக்கை செய்ய வெட்கப்படுகிறார். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உண்றது, உடுக்கிறது, இருக்கிறதும் எவ்வளோ நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்க செய்கன்னு வேதம் நமக்கு சொல்கிறதே. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சாப்பிடும் போது ஆண்டவரே நல்ல ஆகாரம் கொடுத்துருக்கீங்க, நல்ல வஸ்திரம் கொடுத்துருக்கீங்க, நல்ல வாகனத்தை, நல்ல வீட்டை கொடுத்துருக்கீங்க, நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, இந்த நாளை நல்ல விதமாக எங்களை நடத்தினு சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆவியினாலையும் மகிமைப்படுத்தணும். சரீரத்தில் நம்ம சரீர பிரகாரமான எந்த காரியம் செய்தாலும் தேவ மகிமைப்படணும். நம்முடைய உடுத்துறதாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை நடை, உடை, பாவனைகள், வெளியரங்கமான தோற்றமும் தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கணும் தேவ பிள்ளைங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். புறம்பான மனுஷ ஜீவியத்தை குறித்து கவனமாக இருக்கணும். பிரிச்சுவலாக இருந்தாலும் பிசிக்கலாக இருந்தாலும் 2 வாழ்க்கையிலையும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டோடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆவியிலேயும் சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்தணும். இங்கே தான் சொல்கிறார் கலாத்தியர்ல 1 கடைசியில், எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினோ அந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிற அவனுடைய செயல். எதை அழிச்சான், இதை பேசுகிறான். அழிக்கக்கூடாததை அழிக்க நினைச்சான். அப்போ இப்போ சொல்கிற அழிக்க நினைச்சதை இப்போ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத குறித்து கேள்விப்படுறாங்க. வாசிக்கணுமா? முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்களை குறித்து கிராமங்களில், உறவுகளில் எப்படிலாம் ஆடுவான். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள அடங்கிட்டானே, எப்படிலாம் ஒரு நாட்டை கெடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அவனால் 4 நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்களா?
ஊரில் பேசுகிறாங்களா? கர்த்தருடைய நாம வெளியரங்கமாக மகிமைப்படுகிறதா? அந்தரங்கமான வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா வெளியரங்கமாக மகிமைப்படணும்ல. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள். பவுல் சொல்லுகிறார், என் அந்தர வாழ்க்கை நல்லா இருக்கிறதுனால வெளியரங்கமாக என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. உங்கள் அந்தரங்க வாழ்க்கை சரியாக இருந்தால் வெளியரங்கம் தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அந்தரங்குங்கிறது உள்ளான மனுஷ வாழ்க்கை ஜீவியம் நல்லா இருந்தால் வெளியரங்கமான தோற்றம் தேவனுக்கு மகிமையாக இருக்கும். உள்ளானதில் சரியில்லாதனால தான் வெளியரங்கமாக நம்ம செயல்பட முடியலை. உள்ளே கழுவப்பட்டிருந்தானே அந்த ஊற்றப்பட்ட தண்ணீரோ பாலோ திரை இல்லாமல் அது கரெக்டாக இருக்கும், துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். அதே போல் உள்ள குறைகள் பாவக்கிரிகளாக அந்தரங்கத்தில் சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் அது என்ன நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நாற்றம் எடுக்கத்தான் செய்யும். வெளியில் பார்க்க நல்ல பழுத்த பழம் மாதிரி இருக்கு, அறுத்து பார்த்தா வீசுது. அப்போ உள்ள கெட்டு போச்சு. அதே மாதிரி தான் உள்ள கெட்டு போனால் என்ன நல்ல காரியங்களை உள்ளே வச்சாலும் அது கெட்டு போகும். கெட்டு போன பாத்திரத்தில் நல்லதை வச்சா அதுவும் கெட்டு போகும். கெட்டு போன வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயம் வச்சாலும் அந்த வாழ்க்கையினால் அவன் நல்லது இல்லை, கெட்டு போகத்தான் செய்யுது. அப்போ நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்தணும்னா கிரயத்து கொள்ளப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்துங்க. பேச்சில் மகிமைப்படுத்துங்க, செயலில் மகிமைப்படுத்துங்க, நடக்கையில் உடையில மகிமைப்படுத்துங்க. எப்போதும் தெய்வ சமூகத்தை சுமந்து செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை, சிலுவையில் அச்ச அடையாளங்களை எப்போதும் சுமந்துங்க. சரீரத்தில் நான் சிலுவையில் அறையுண்டேங்கிறார், இனி நான் கிடையாதுங்கிறார். அந்த அனுபவத்தோடு வாழுங்க. அப்போ நம்ம வாழ்க்கை எப்போதும் கிறிஸ்துவுக்கு மகிமையாக இருக்கும். இதை கேட்குற தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை பறைசாற்றுவதில் உண்மையாயிருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற இடங்களில், குடியிருக்கிற இடங்களில் உங்களை குறித்து இப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களா? அவங்க வருவாங்க, நல்லவங்க, அவங்க நல்லது செய்வாங்க. அவங்கள்ட்ட அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவங்ககிட்ட பேசிட்டு வரேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும், மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்களா? அப்படி சொல்லணும். நம்ம வாழ்க்கை மாறட்டும். பவுல் சொன்னது போல் என்னை குறித்து தேவனை, நம்மை குறித்து தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், பலருக்கும் சாட்சியாக எடுத்து பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல விதம் நடி செலுத்துக்கு அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் பவுல் சொல்கிறார், எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினோ அதை குறித்து நான் பிரசங்கிக்கிற என்னை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அருமையான சகோதர சகோதரி, தேவனுடைய ஊழியனை, தேவ பிள்ளையே, நம்ம குறித்து இப்படி பேசுகிறாங்களா? எதை அழிக்க தேடணும் அதை இப்போ பிரசங்கம் பண்ணுறோம். எந்த நல்லவைகளை அழிக்க தேடினமோ அந்த நல்ல விஷயங்களை செய்கிறோன்னு சொல்கிறாங்களா? அப்படி சொல்லணும் மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. அர்ப்பணிங்க. எவ்வளோ காலம் வாழ்ந்ததில் எப்படி வாழ்ந்தவங்கிற சொல்லட்டும். கர்த்தர் மகிமை அடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.